Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்க போறோங்க. அதுவும் கூட ஒரு ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் சொல்லலாம். முருங்கைக்கீரை சாம்பார். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான அளவு துவரம் பருப்பு எடுத்துர்க்கேன். அதை தண்ணி விட்டு கழுவிக்கலாம். இதோட ஹைலைட்டே பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம வெங்காயம் தக்காளி மிளகாய் எதுவுமே இல்லாமல் குழம்பு செய்ய போகிறோங்க. கழுவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மண் பாத்திரத்தில் பருப்பை வேக வைக்க போகிறோம். அந்த ஊற வச்சுருந்த தண்ணியை இதில் விட்டுக்கோங்க. ஒரு 1/2 hour ஊற வச்சிங்கன்னா போதுங்க. ஊற வைக்காமலும் சமைக்கலாம். நம்ம குக்கிங் டைம் குறையும் ஊற வச்சிங்க அப்படின்னா. அந்த ஊற வச்சிருந்த தண்ணியை ஊற்றிட்டு மீதி பத்தாததுக்கு நம்ம நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து நான் விளக்கெண்ணெய் விடுறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுக்கிறேன். பொதுவாக நம்ம விளக்கெண்ணெய் சமையல்களில் யூஸ் பண்ணுறதில்ல. விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பருப்பு வேக வைக்கிறதுக்கு விளக்கெண்ணெய் முக்கியமாக யூஸ் பண்ணலாங்க. நம்மளோட பருப்பு வந்து டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பூண்டு, சீரகம், மிளகு, மஞ்சள் தூள், இதெல்லாம் போட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்து வந்த பிறகு நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க அந்த பருப்பை அதில் சேர்த்துக்கிறோம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜ் வெந்ததுன்னா போதும். ரொம்ப குழைய விடாதீங்க. இந்த பதம் வந்துச்சுன்னா போதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அந்த தண்ணியை வடிகட்டிட்டு பருப்பு கடைய போகிறோம். உப்பு போட்டு பருப்பு கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பருப்பு கடைஞ்சாச்சு. அதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க தண்ணியை இந்த பருப்பு கூட மிக்ஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த பதத்துக்கு நம்ம அந்த தண்ணியை இதில் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி முருங்கைக்கீரை நல்ல இளங்கீரையாக எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. மோஸ்ட்லி எந்த கீரைனாலுமே ஃப்ரிட்ஜில் வச்சு சமைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் இருக்காதுங்க. ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நீங்கள் அப்படியே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பருப்பு கடைஞ்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதில் நம்ம இந்த முருங்கைக்கீரையை சேர்க்க போகிறோம். ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. சேர்த்து பருப்பு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கீரை போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் தட்டு போட்டு மூடாதீங்க. கீரை வந்து க்ரீன் ஷேடாக இருக்காது, கருத்துரும் உங்களுக்கு தட்டு போட்டு மூடிங்கன்னா. இப்போ நம்ம சாம்பார் பொடிங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு கொஞ்ச நேரம் குழம்ப கொதிக்க விடுங்க.
ஒரு 5 to 6 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா போதுங்க. அந்த கீரை வந்து உங்களுக்கு குக் ஆகிடும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சுங்க. கீரை வெந்துருச்சு. நான் குழம்பு ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம தாளிப்பு. கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு நம்மளோட வடகம், வெங்காய வடகம் இருக்குங்களா, அதை போட்டிருக்கேன். அது இல்லாதவங்க கடுகும் சீரகமும் போட்டுக்கலாம். வடகம் பொரிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் லேசாக போட்டிருக்கேங்க. வடகத்துலேயே உங்களுக்கு பெருங்காயம் இருக்கும். லைட்டாக தூக்கலான டேஸ்ட்டுக்காக நான் போட்டிருக்கேன். போட்டு நம்மளோட குழம்புல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அவ்வளோனா நம்மளோட சுவையான முருங்கைக்கீரை சாம்பார் இப்பொழுது ரெடிங்க. இதை நெய் விட்டு சூடான சாதத்து கூட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.